டெலிகிராம் நிறுவனரும் கோடீஸ்வரருமான பேவல் டுரோவ் தந்தைத்துவத்தை பற்றிய வித்தியாசமான அணுகுமுறையை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது தனது விந்தணு தானத்தின் மூலம் குழந்தை பெற விரும்பும் பெண்களுக்கு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்கான செலவுகளை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். தன் உயிரியல் குழந்தைகள் அனைவரும் 17 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சொத்திலிருந்து பங்குகளை பெறுவார்கள் என்றும் 41 வயதான டுரோவ் உறுதியளித்தார். ஆனால் அந்த உரிமை அவர் மறைந்த பின் பல தசாப்தங்களுக்கு பிறகே கிடைக்குமாம். விந்தணு தானம் மூலம் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையாகி இருப்பதாக டுரோவ் கூறி வருகிறார். 3 துணைவியிடமிருந்து அவருக்கு ஏற்கனவே 6 குழந்தைகளும் உள்ளனர். 2010ஆம் ஆண்டு கருத்தரிக்க முடியாமல் தவித்த நண்பருக்கு உதவியதிலிருந்து தனது விந்தணுவை தானம் செய்ய தொடங்கியதாக கூறும் டுரோவ், உலகளவில் தரமான விந்தணுக்கள் குறைவாக உள்ளதால் தாம் தொடர்ந்து தானம் செய்து வருவதாக கூறிக்கொண்டார். இவரின் இந்த அறிவிப்பு சொத்து, செல்வம், மரபணு, குடும்பத்தின் எதிர்காலம் குறித்த உலகளாவிய விவாதத்தை தூண்டியுள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.